எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பை வச்சு பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையான ஒரு பூரி ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டுங்க இந்த பூரி செய்கிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துங்க. நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் எந்த கப்புனாலும் அளவாக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பாசிப்பருப்பை ஒரு மிக்சிக்கு மாற்றிக்கிங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நீங்கள் சேர்த்துக்குங்க. இது கூடவேங்க கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே மிளகாத்தூள் சேர்த்துக்கணுங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. நமக்கு தண்ணி தேவைப்படாது. ஏன்னா பருப்பே நல்லா ஊறி இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு நைஸாக அரைக்கலை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. ஏன்னா நம்ம இதில் நிறைய தண்ணி விட்டு அரைச்சிட்டோன்னா கோதுமை மாவு போடும் பொழுது நம்ம நிறைய கோதுமை மாவு போட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ஆயிரும். இப்போங்க நம்ம கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பாசிப்பருப்பு கலவையோடு சேர்த்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்க போகிறோம். இங்கே நம்ம பாசிப்பருப்பு அரைக்கையில் தண்ணி சேர்த்துருக்கக்கூடிய அளவை பொறுத்து நம்ம சேர்க்கக்கூடிய கோதுமை மாவோட அளவு கொஞ்சம் குறைய ஆகலாம். நல்லா மாவு பிசைஞ்சு இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த மாவை நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் அடித்து பிசைஞ்சிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் மேலால் ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் ஆயில் வர மாதிரி ஒரு மசாஜ் பண்ணிவிட்டுங்க. இந்த மாவை நம்ம ஊற வச்சு வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் போல் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மாவு நல்ல சாஃப்டாக கிடைக்குங்க. இப்போ இந்த மாவு நம்ம நல்ல மெல்லிசாக திரட்டி பூரியாக சுட்டு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் பூரியாக திரட்டுற இந்த சமயத்துலங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கீரையை கூட நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிங்க. இதோடு சேர்த்து நீங்கள் திரட்டி சப்பாத்தியை சுட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மாவையுமே இது மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி திரட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை பூரியாக சுட்டு எடுத்துக்க போகிறோங்க. நம்ம பருப்பை வச்சு செய்கிறதுனால டேஸ்ட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. சில குழந்தைகள் பருப்பை சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்க கண்டிப்பாக பருப்பை இந்த மாதிரி ஃபார்மில் எடுத்துப்பாங்க. ரொம்ப சுலபமாகவே பண்ணிடலாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு நல்ல அருமையான சுவையில் ஒரு பூரி ரெசிபிங்க. நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த பூரி ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த பூரி ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வணக்கங்க.